எல்லோருக்கும் வணக்கம். விஜய் ஆண்டனி சாரை எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஆனால் அவருடைய முதல் படம் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கி அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, சார் நான் ஐஸ்வரி கணேஷ் பேசுகிறேன், உங்கள் படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லி அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நானும் அவரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு அதே மாதிரி அடுத்த படம் சலீம் பார்த்துட்டோம். ஃபோன் பண்ணி, அதாவது எப்போ அவர்கிட்ட பேசுகிறதுன்னா அவருடைய படம் பார்த்து அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே நான் போய் பார்த்துருவேன். பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே அவர்கிட்ட பேசிடுவேன். அதே மாதிரி தான் அடுத்த படம் இந்தியா பாகிஸ்தான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிச்சைக்காரன் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இதான் ஒரு படமும் பார்த்துட்டு ஒரு படம் சார் டீசெண்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காரு, ரொம்ப சந்தோஷம். இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் வந்து என்னுடைய அருமை நண்பர் மகேஷ் ஆரோ ஃபிலிம்ஸ் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போது லைனாக இருமுகன், தேவி, அடுத்தது சைத்தான், இந்த மாதிரி வெற்றி படங்களையாக கொடுத்துட்ருக்காரு. மேலும் மேலும் அவரும் இதில் சேர்ந்ததுனால நிச்சயமாக இந்த படமும் வெற்றி படமாக அமையும். அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ட்ரெய்லரையே ரொம்ப மிரட்டியிருக்காங்க. இன்னும் படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல. மிக பிரம்மாண்டமாக இருந்தது. உடனே இப்போது விஜய் ஆண்டனி சார் சொன்னார், இந்த டைரக்டர் யார் இப்போ டைரக்டர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் இப்போவே உடனே ஒரு படத்தை சிபி வச்சு பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு. ஸோ எந்த அளவுக்கு இருந்தாருன்னா, ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு படம் டைரக்ட் பண்ணால் அவரும் மேலும் நல்லா வர்றதுக்கு என்னுடைய மனந்தமான அந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.